ಫ್ರೆಂಡ್ಸ್, ಇವಾಗ ಬಂದುಬಿಟ್ಟು ಹುಲಿ ಬಂತು. ಹುಲಿ ಓಕೆ, ಇದು AC ಲಕ್ಷ್ಮಣ ಅವರು ಬರೆದಿರೋದು. ಇದರಲ್ಲಿ AC ಲಕ್ಷ್ಮಣನ್ ಅವರು ಅಂದರೆ ಕವಿ ಅವ್ರು ಬಂದುಬಿಟ್ಟು ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಒಬ್ಬ ಆಫೀಸರ್ ಅವರು. ಓಕೆ, ಅವರು ಬಂದುಬಿಟ್ಟು ಈ ಲೆಸನ್ನಲ್ಲಿ ನಮಗೆ ಬಂದುಬಿಟ್ಟು ಅವರು ನೇರವಾಗಿ ಹುಲಿ ಮುಖ ನೋಡಿರೋದನ್ನು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೆ ಈ ಲೆಸನಲ್ಲಿ. ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா AC லக்ஷ்மணையா இவங்க எழுதிக்கிற இது ஓகே, அவங்களோட ஓன் ஸ்டோரி. அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸரு. அவங்க புலியை டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்களாம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த லெசனில். ஸோ எப்படின்னாக்கா, அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு புலி பார்க்கணும், ரொம்ப கிட்டலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுக்கின்னு அந்த காட்டுக்கு போகிறாங்க. ಓಕೆ, ಇವ್ರಿಗೂ ಬಂದುಬಿಟ್ಟು ಹುಣಸೂರಲ್ಲಿ ಒಂದು ಫಾರೆಸ್ಟ್ ಇರುತ್ತೆ. ಆ ಫಾರೆಸ್ಟಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಫೀಸರ್ ಇವರು ಹುಣಸೂರುன்னு ஒரு ஊர். அதில் இவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபுல்லு இவங்க புலி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கலாம், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூர்கால் கெரை அப்படின்ற ஒரு கெரை. அந்த கெரைக்கு எல்லா அனிமல்ஸும் தண்ணி குடிக்க வருமா. ஏன்னா அது சம்மர் டைமில் எல்லா இடத்துலையும் தண்ணி ட்ரையாக இருக்கும். பட் இங்கே தண்ணி இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் இங்கே தான் ஜாஸ்தி தண்ணி இருக்குமா. ஸோ எல்லா அனிமல்ஸும் எப்போவுமே இங்கே தான் தண்ணி குடிக்க வருமா. ஸோ அதுக்காக சரி அங்கே போனால் நம்ம புலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக கூப்பிட்டுன்னு போவார். ಓಕೆ, ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಅಂದರೆ, ಕವಿಯವರು ಹುಣಸೂರು ಕಾಡಿದೆಯಲ್ಲ, ಆ ಕಾಡಿನಲ್ಲಿ ಇವ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಸರಿ ಹುಲಿ ನೋಡೋಣ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತ. ಯಾಕಂದರೆ ಹುಲಿ ನೋಡೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇವರು ಇದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಹುಣಸೂರಲ್ಲಿ ಇರೋ ಕಾಡಿನಲ್ಲಿ ಮೂರ್ಕಾಲ್ ಕೆರೆ ಅಂತ ಒಂದು ಕೆರೆ. ಆ ಕೆರೆಯಲ್ಲಿ ನೀರಿರುತ್ತೆ. ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳು ದಿನ ಅಲ್ಲೇ ನೀರು ಕುಡಿಯೋಕ್ಕಂತ ಬರುತ್ತಂತೆ. ಓಕೆನಾ, ಸರಿ ಅಂತಬಿಟ್ಟು ಇವ್ರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ಎಲ್ಲ ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನ ಫುಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹುಲಿ ನೋಡೋಕ್ಕಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಮೂರ್ಕಾಲ್ ಕೆರೆ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಮೂರು ಜನ ಒಂದೊಂದು ಪೊದರು ಅಂದರೆ ಅದೇ ಚಿಕ್ಕ ಗಿಡ ಇರುತ್ತಲ್ಲ, ಪೊದರುಗಳು, ಗ್ರಾಸ್ಗಳು, ಹೈಟಾಗಿರೋ ಗ್ರಾಸ್ಗಳೆಲ್ಲ ಅದರಲ್ಲೆಲ್ಲ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡು ಕಾಯ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಹುಲಿ ನೋಡೋಕ್ಕಂತ. ஓகேண்ணா, என்ன பண்ணுறாங்கண்ணா, கவி எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூட்டின்னு போயிட்டு ஒரு பொதருக்குள்ளே மூணு பேர் உக்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த கெரை சைடு பார்க்குறாங்க. மூர்கால் கெரை சைடு பார்த்துன்னு வரோம். அப்போது என்ன ஆகிடும்னா, ஃபஸ்ட்டு ஜிங்கே வரும். ஜிங்கேன்னா டீரு. ஓகே, டீர் வரும். அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. டீர் எப்படி வரும்னா, லைனாக வருமா. அது லைனாக தண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் சரௌண்டிங் எல்லாம் பார்த்துட்டு எதுனா டேஞ்சர் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் க்ளீனாக தண்ணி குடிச்சிட்ட பிறக்கும் எல்லோரும் தண்ணி குடிக்கிற வரைக்கும் மீதி எல்லா டீரும் வெயிட் பண்ணின்னு இருக்கோமா. அது ஆகிட்ட பிறகு திரும்பி ஒன்றா ஒரே லைனில் போகுமா திரும்பி. ஓகே, அது ஆகிட்ட பிறகு டீர் மாதிரி இன்னொன்று இது வரும். அது கூட வருமா. அது கூட சேம் லைனில் தண்ணி குடிச்சிட்டு போவோம். அது ஆகிட்ட பிறகு பஃபேலோ, இந்த காட்டு பஃபேலோ இருக்குல்ல, அந்த பஃபேலோஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுங்க தண்ணியில் கொஞ்ச நேரம் முழுங்கி அந்த தண்ணியில் உக்காந்துட்டு ஏஞ்சிட்டு போமா. அது கூட சேம் லைன்லேயே போவோம். அது ஆகிட்ட பிறகு யானைங்கெல்லாம் வருமா. ஓகே, யானை எல்லாம் வந்துட்ட பிறகு யானைங்கெல்லாம் குளிச்சுக்கின்னு அதில் தண்ணியில் ஆடிக்கின்னு யானைங்க கூட சேம் க்ளீனாக லைனில் வராமல் எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு ஆடுறவருக்கு வெயிட் பண்ணிட்டு திரும்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு அனிமலும் ஒரு இதாக ஒன்ட்டு குஷ்டு போயினே இருக்குமா லைனில். ஓகேவா, இதெல்லாம் ஆகிட்ட பிறகு கவி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எதுனா நம்மளுக்கு டேஞ்சராக வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மங்கி, ஸ்பேரோ இதெல்லாம் மேலே இருக்கும்ல செடியில், அதெல்லாம் பார்த்து அதுக்கு எதுனா தெரிஞ்சிச்சுன்னா, ஏதோ டேஞ்சர் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணிவிடுமா. இந்த மங்கீஸ் எல்லாம், மங்கீஸ் எல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணணுமா. அப்போது எல்லா அனிமல்ஸும் அலர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவி சொல்கிறாங்க. ஓகேவா, அலர்ட் ஆகிட்டு அவங்களோட சேஃப்டியை அவங்க பார்த்துக்குவாங்க. அந்தந்த அனிமல்ஸும் அந்தந்த சேஃப்டியை பார்த்துக்குவோம். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு கவி பார்க்குறாங்க, நெக்ஸ்ட்டு எந்த அனிமலும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து யாரும் நந்தன் வர சவுண்டு கேட்குது அவருக்கு, கவிக்கு. ஓகேவா, கவி அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಇವಾಗ ಕವಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಒಂದು ಕಾಲು ಕೆರೆ ಸರಿ 3 ಕಾಲು ಕೆರೆ ಸರಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರಲ್ಲ, ಅವಾಗ ಬಂದುಬಿಟ್ಟು ಫಸ್ಟು ಜಿಂಕೆ ಬಂದು ನೀರು ಕುಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ, ಆಮೇಲೆ ಕಾಡೆಮ್ಮೆ ಬಂದು ನೀರು ಕುಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ, ಆನೆ ಬಂದು ನೀರು ಕುಡ್ಕೊಂಡು ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಅದೇ ಥರ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾಣಿನೂ ಬಂದು ನೀರು ಕುಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಅದಾದಮೇಲೆ ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಈ ಏನಾದರೂ ಕಾಡಿಗೆ ಅಪಾಯ ಇದೆ, ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳಿಗೂ ಅಪಾಯ ಇದೆ ಅಂದರೆ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡಿರೋ ಕೋತಿಗಳೆಲ್ಲ ಮತ್ತು ಪಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ಕೂಗಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾವಂತೆ. ಅದರಿಂದ ಅವರು ಅಲರ್ಟ್ ಆಗ್ಬೋದು, ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳು ಅಲರ್ಟ್ ಆಗುತ್ತಂತೆ, ಅವ್ರವರು ಸೇಫ್ಟಿನ ಅವ್ರು ಮಾಡ್ಕೋಬೋದು ಅಂತ ಎಲ್ಲ ಕಿರ್ಚ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತಂತೆ. ಆ ಥರ ಇರುತ್ತಂತೆ ಕವಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಾದಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆದಮೇಲೆ ಯಾವ ಪ್ರಾಣಿನೂ ಬಂದಿಲ್ಲ, ಹಿಂದೆ ಏನೋ ಯಾರೋ ನಡ್ಕೊಂಬರೋ ಸೌಂಡ್ ಬರ್ತಾಯಿತ್ತಂತೆ. ಇವರು ಅಷ್ಟೊಂದು ಇದು ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ, ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅದ್ರ ಬಗ್ಗೆ. ಓಕೆ, ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದಮೇಲೆ ನಡ್ಕೊಂಬರೋ ಸೌಂಡ್ ನಿಂತೋಯ್ತಂತೆ. ಜೋರಾಗಿ ಬಂದು ಪಕ್ಕದಲ್ಲೇ ಬರೋ ಥರ ಇತ್ತಂತೆ, ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದಮೇಲೆ ನಿಂತೋಗ್ಬಿಡ್ತಂತೆ ಸೌಂಡು. ನಾನು ಯಾರೋ ಜೋರು ನನ್ನ ಮೈ ಇಂಚ டக்குன்னு பார்த்தா சவுண்டு ஸ்டாப் ஆயிடுச்சான். ஆகிட்ட பிறகு சரி கவி வந்து பார்க்குறாங்களா, என்னது இது டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு லைன், சாரி மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து கவி கூட வந்து 2-3 பேர் 3 பேர் உக்காந்து நிற்பாங்கன்னு சொன்னேன்ல நான் புதரில். கவி உக்காந்துங்கிற புதரில் வந்து 2 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து இரும்பினே இருக்குவான். அவன் இரும்புறானே டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கவி என்ன பண்ணிடுறாங்க, நான் இங்கே வண்டி ஆகிறேன், நீங்கள் 2 பேர் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிடுவான். ஓகே, மீன்ஸ் பாதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக அனுப்பிட்டுருப்பான் ஃபஸ்ட்டு, இன்னும் பாதி டிபார்ட்மெண்ட்டு பின்னாடி இருக்கும், அங்கே எங்கேயோ ஒழிஞ்சுனுக்குவாங்க. கவி மட்டும் ரொம்ப முன்னாடி வந்து உக்காந்துக்குவார். இப்போ இவர் ஒண்டியாக தாக்குறாரு, இவருக்கு மட்டும் தான் அந்த யாரோ நந்தனோட சவுண்டு கேட்டுக்குது, பின்னாடி சடனாக ஸ்டாப் ஆகிக்குது. சரின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா புலி இவரையே முறைச்சினே பார்த்து நின்றுக்குது புலி. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் புலி மூஞ்சி பார்த்த உடனே திரும்பிட்டு ಸೈಲೆಂಟಾಗಿ ಉಕಾಂದರಾರು. ಅವ್ರಿಗೆ ಭಯ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿಡು. ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಇವರು ಲೇಖಕರು ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರಲ್ಲ ಒಂದು ಪೊದರೊಳಗಡೆ, ಆ ಪೊದರೊಳಗಡೆ ಕುತ್ಕೊಂಡಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ಬನು ಬಂದು ಕೆಮ್ತಾ ಇರ್ತಾನಂತೆ. ಇವನೇನು ಕೆಮ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಆಗಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಅವ್ರು ಎಲ್ಲ ಅರ್ಧ ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನ ಕಳಿಸಿರ್ತಾರೆ ಫಸ್ಟು, ಇನ್ನೂ ಅರ್ಧ ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನ ಹಿಂದೆ ಬಚ್ಚಿಟ್ಕೊಳ್ಳೋಕೆ ಹೇಳಿರ್ತಾರೆ. ಇವ್ರು ತುಂಬ ಮುಂದೆ ಬಂದು ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಹುಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ. ಸೊ ಇವ್ರೊಬ್ರಿಗೆ ಅದು ಯಾರೋ ನಡ್ಕೊಂಬರೋ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಾ ಇತ್ತಿದ್ದು. ಸಡನ್ನಾಗಿ ನಿಂತೋದ ತಕ್ಷಣ ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರು ಇದು ಬಂದಿರಬೇಕಂತ ನೋಡಿ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾರೆ. ನೋಡಿದ್ರೆ ಹುಲಿ ಇರುತ್ತೆ, ಬರೀ 6 ಅಡಿ ದೂರದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಹುಲಿ. ಓಕೆ, ಅದು ಮುಖ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಟಕ್ಕಂತ ಇವ್ರು ತಿರ್ಕೊಂಬಿಟ್ಟು ಫುಲ್ ಭಯ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಇವ್ರಿಗೆ. 6 ಫೀಟ್ ದೂರ ಮಟ್ಟದ ಹರ್ಕೊಂಬ புலி. ஓகே, தூரம் இருக்கும்ல. ஸோ இவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும், பயம் ஸ்டார்ட் ஆனோன்னா இவருக்கு என்ன பண்ணோன்னு தெரில. இவருக்கு என்ன பண்ணோன்னு தெரில, கையெல்லாம் ஷெவர் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பயத்தில் டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. ஜம்ப் அச்சா எங்கே இந்த புதர்லேருந்து பின்னாடி அவங்க ஆஃபீஸர்ஸ் உக்காந்துங்கிற புதர்கிட்ட அவ்வளோ தூரத்தில் ஜம்ப் வச்சாங்களாம். அந்த பயத்தில் அவ்வளோ பெருசாக ஜம்ப் வச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ಕವಿ சொல்கிறாங்க. ಕವಿ ಏನು ಹೇಳ್ತದೆ ಅಂದರೆ, ಅವರು ಈ ಹುಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗದೆ ಭಯ ಪಡ್ಕೊಂಬಿಟ್ಟು ಟಂಗ್ನ ಹಂಗೆ ಜಿಗಿತಾರೆ. ಜಿಗಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಎಲ್ಲಪ್ಪ ಅಂದರೆ ಒಂದು ಪೊದರಿಂದ ಇನ್ನೊಂದು ಪೊದರು ಅವರು ಆಫೀಸರ್ಸ್ ಎಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರಲ್ಲ, ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡಿದ್ರಲ್ಲ, ಅಲ್ಲೋಗ್ಬಿಡ್ತಾರಂತೆ. ಅಲ್ಲಿಂದ ಎಲ್ಲರೂ ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾರಂತೆ ತಿರ್ಗಾ. ಓಕೆ, ಹಂಗದಿಂದ ಎಲ್ಲ ಓಡಿಬಿಡುವ ಸಿಂಧು. ಅಷ್ಟು ಭಯ ಆಗಿತ್ತಂತೆ ಕವಿಗೆ. ಆದರೆ ಕವಿ ಏನು ಹೇಳ್ತಾರಪ್ಪ ಅಂದರೆ, ಈ ಹುಲಿ ಬಂದು ನನ್ನ ಸುಮ್ಮನೆ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇತ್ತು, ಆದರೆ ನನ್ನ ಬೇಟೆಡಕ್ಕೆ ನೋಡಿಲ್ಲ, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. புலி வந்து கவி என்ன சொல்கிறாங்கன்னா, புலி வந்து நில்லுன்னு என்னை முறைச்சி நின்றுச்சு, ஆனால் அது என்ன ஹண்ட் பண்ண வரல, அதோ பயந்து ஓடிச்சு எங்கள் சவுண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ಲೇಖಕರು சொல்கிறாங்க. ಅದು ಭಯಪಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಂತೆ. ಇವ್ರು ಲೇಖಕರೆಲ್ಲ ಜಿಗ್ಬಿಟ್ಟು ಸೌಂಡ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅದು ಭಯಪಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಂತೆ. ಅದು ಏದಕ್ಕೆ ಆ ಥರ ಆಯ್ತಪ್ಪ ಅಂದರೆ, ಹುಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಆಲ್ರೆಡಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದೆ ಹುಲಿಗೆ. ಸೊ ಅದು ಯಾರನ್ನೂ ಹಣ್ಣು ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஓகேண்ணா, புலிக்கு வந்து ஆல்ரெடி வயிறு ரொம்பிட்டுக்குதான். ஸோ அதனால அது யாரையும் ஹண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு லேಖಕರು சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு லேಖಕರು என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை ஹியூமன்ஸு அனிமல்ஸை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. என்னத்துக்குன்னா, ஹியூமன்ஸ் வந்து எதுக்குமே ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த டிக்னிட்டி ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும் இல்லை. பட் அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு டிசிப்ளின் ஆகட்டும், டிக்னிட்டி ஆகட்டும் இருக்குது. இப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் லைனாக வந்து தண்ணி குடிச்சிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்கிறவருக்கு வெயிட் பண்ணி திரும்பி அதே லைனில் அவங்க ஃபார்ம் பண்ணின்னு அவங்க போகிறாங்க. பட் ஹியூமன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை. அவங்கவுங்க வேலை ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க இது பார்த்துன்னு பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேಖಕರು வந்து சொல்கிறாங்க. இப்போ புலி பார்த்திங்கன்னா, அதுக்கு பசி வந்து
ஒயிட் இஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதை எதுவுமே ஹண்ட் பண்ண போல் எதுவுமே இல்லை. பட் ஹியூமன்ஸ் அப்படி இல்லையே, எவ்வளோ தான் இருந்தாலும் இன்னும் வேணும்னு வாங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ಸಿಕ್ಕಿದೆ, ಅನಿಮಲ್ಸೇ ಎவ்வளೋ ಫಾರ್ ಬೆಟರ್ அப்படின்னு சொல்கிறாங்க. ಓಕೆ, ಲೇಖಕರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ ಅಂದರೆ, ಇವಾಗ ಮನುಷ್ಯನಿಗೂ ಅನ್ಯ ಪ್ರಾಣಿಗಳಿಗೂ ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪ ಅಂದರೆ, ಮನುಷ್ಯರಿಗಿಂತ ಪ್ರಾಣಿಗಳು ಎಷ್ಟೋ ಮೇಲು, ಅವು ಎಷ್ಟು ಒಂದು ಶಾಂತಿಯುತ್ವ ಮತ್ತು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಬಂದು ಲೈನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ಆದರೆ ಮನುಷ್ಯರಿಗೆಲ್ಲ ಅದು ಇಲ್ಲ, ಅವ್ರವ್ರ ಕೆಲಸ ಆದರೆ ಅವ್ರು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಲೇಖಕರು. ಅದಾದಮೇಲೆ ಲೇಖಕರು ಏನು ಹೇಳ್ತಾರಪ್ಪ ಅಂದರೆ ಅದಾದಮೇಲೆ ಈ ಹುಲಿ ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿತ್ತು, ಅದಕ್ಕೆ ಅದು ಅವ್ರನ್ನ ಬೇಟೆಯಾಡಿಲ್ಲ. ಅದೇ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ಹೆಂಗಂದರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಎಷ್ಟೇ ಇದ್ರು ತಿರ್ಗಾ ಇನ್ನೂ ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಲೇಖಕರು ಏನು ಹೇಳ್ತಾರಪ್ಪ ಅಂದರೆ, ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ ಇರೋಷ್ಟು ಇದು ನಮಗಿಲ್ಲ ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಲೇಖಕರು ಇಲ್ಲಿ ಚಾಪ್ಟರ್ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು.